செல்வமும் செல்வாக்கும் பெருகட்டும். மக்களுக்கு தேவையான இரண்டு விஷயங்கள், ஒன்று செல்வம், இன்னொன்று செல்வாக்கு. செல்வம் இருக்கிறவங்கள்ட்ட செல்வாக்கு இருக்கிறதில்லை, செல்வாக்கு இருக்கிறவங்கள்ட்ட செல்வம் இருப்பதில்லை. ஆனால் இது இரண்டும் இருப்பவர்கள் தான் ஒரு வெற்றிகரமான மனிதராக வாழ முடியும். அப்படி வேண்டுமானால் இந்த செல்வமும் செல்வாக்கையும் எப்படி பெறலாம் என்ற நுட்பத்தை குறித்து உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதில் செல்வம்ங்கிறது இன்றைக்கு பணம்ங்கிறது இன்றைக்கு மக்களுக்கு ஏராளமாக தேவைப்படுகிறது. ஏன்னா எல்லாருடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக போயிடுச்சு. அதனால் குடும்பங்களில் பிரச்சனை மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது. பணம் அதிகமாக வேண்டுமென்றால் நம்முடைய உழைப்பை அதிகமாக்க வேண்டும். இப்போ 8 மணி நேரம் உழைக்கிறோம்னா எனக்கு பணம் அதிகமாக வேண்டும்னா இன்னும் கூட 4 மணி நேரம் சேர்த்து உழைத்தால் மட்டுமே பணத்தை அதிகமாக பெற முடியும். இது ஒரு விதமான நுட்பம். இன்னொரு விதமான நுட்பம் என்னென்னா மனம். அந்த பணத்தை ஈர்த்து தரக்கூடிய மனம் எந்த அளவில் இருக்கணும் அப்படின்னா, மனம் கடன்கார மனநிலையில் இருந்தால் கடனைத்தான் ஈர்க்கும், செல்வ மனநிலையில் இருந்தால் தான் செல்வத்தை ஈர்க்கும். லைக் அட்ராக்ட்ஸ் லைக். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்வம் வேண்டும்னு நினைக்கிற எல்லாருமே அவர்கள் கடனை அடைப்பதற்காக எனக்கு பணம் வேணும், கடனை அடைப்பதற்காக பணம் வேணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு பணமே வரவே வராது. கடன் ஒரு புறம் இருக்கட்டும், கடனை முதல்ல ஸ்லைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ப்ரெட்டை எப்படி ஸ்லைஸாக இருக்கோ இது மாதிரி உங்களுடைய மொத்த கடனை எடுத்துக்கிட்டு அதை ஸ்லைஸ் பண்ணி சின்ன சின்ன கடனாக பிரிச்சிங்கன்னா எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் மிக எளிய முறையில் அடைக்க முடியும். 3 மாதத்துக்குள்ளே எதை அடைக்க போகிறேன், அதிகமான வட்டி இருக்கிறத எதை அடைக்க போகிறேன், வட்டி குறைவான விஷயத்தை எதை செய்ய போகிறேன், இப்படிங்கிற தெளிவு உங்களுக்குள் வந்தால் மிக எளிய முறையில் எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் அடைக்க முடியும். இன்னொரு விஷயம், எந்த சூழ்நிலையும் கடன் என்பதை மனதிற்குள் நினைத்து கொள்ளவே கொள்ளாதீர்கள். நான் என்னுடைய பயிற்சி வகுப்பில் சொல்லக்கூடிய விஷயம் அவசர தேவை என்ற வார்த்தையை பயன்படுத்தும். கடன் இருக்குன்னா, இப்போ 10 லட்ச ரூபா கடன் இருக்குன்னா எனக்கு 10 லட்ச ரூபாய் அவசர தேவையாக இருக்கிறது என்ற வார்த்தையை மனதிற்குள் பயன்படுத்த ஆரம்பிங்க. ஏனென்றால் கடன்கிறது நமக்கு ஜெனட்டிக்காகவே பல தலைமுறையாக பதிந்து வந்திருப்பதால் கடன்கிறது மிக வேகமாக உங்களை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதனால தான் யார் கடன் கொடுத்தாலும் போய் வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டுவதற்கு முக்கியமான காரணம் ஜெனட்டிக்காகவே அது பதிவாக இருக்கிறது. அதனால் கடன்கிற வார்த்தையை இதை பார்ப்பவர்கள் இனிமேல் பயன்படுத்த வேண்டாம், அவசர தேவை என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். இதன் மூலமாக எளிய முறையில் பணத்தை அடைவதற்கு ஒரு நுட்பமாக அமையும். இன்னும் பார்த்தீங்கன்னா பணம் தேவையாக இருப்பவர்கள் செய்ய வேண்டிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், எந்த மந்திரம் தெரிஞ்சாலும் சரி, அது நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை அதிகமாக மனதிற்குள் சொல்லிக்கொண்டே வாருங்கள். ஏன்னா மனம் சோர்வாக ஆனதனுடைய விளைவு தான் உங்களால் கடனை அடைக்க முடியவில்லை. மனச்சோர்விலிருந்து நீங்கள் மீண்டு வர வேண்டுமானால் அதற்கு ஏதாவது ஒரு மந்திர வார்த்தை மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தையாக அமையும். இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் சொல்கிற மந்திர வார்த்தைன்னா இறை விருப்பம் நல்லதே நடக்கும். இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே வாங்க, அல்லது ஒரு 108 முறை தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டே வாங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த 108 முறை நீங்கள் தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டே வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ட்ரெமெண்டஸ் சேஞ்சஸ் ஏற்படுவதை பார்க்க முடியும். மிக எளிய முறையில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். இது எல்லாமே மிக எளிய மனக்கட்டளைகளாக நான் 25 ஆண்டு காலமாக பயன்படுத்தி பலனடைந்த விஷயங்களைத்தான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். இது இல்லாமல் இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு. இன்னும் மிக எளிய முறையில் இதை நான் பிரச்சனையிலிருந்து வெளியில் வர விரும்புகிறேன் அப்படின்னா இன்னும் நிறைய நுட்பங்கள் இருக்குது. அது பயிற்சி வகுப்புகளில் தான் அந்த மாதிரியான நுட்பங்களை பகிர்ந்து கொள்ள முடியுங்கிறதுனால அது சம்மந்தமாக இல்லாமல் மிக விரைவில் பண தேவைகளை நிறைவு செய்ய விரும்புகிறவங்க ஒரு ரெட் கலரை அடிக்கடி பார்த்துக்கிட்டே வாங்க. சிவப்பு கலர் பார்க்க பார்க்க உங்களுடைய கடனை அடைப்பதற்கான மனநிலை உங்களுக்கு மிக விரைவில் உருவாவதை பார்ப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றிகள் அடைய வேண்டுமானால் அந்த சிவப்பு கலர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும். இதே பார்த்தீங்கன்னா ஒரு எளிய முறை தியானம் ஒன்று சொல்லித்தரேன். இந்த தியானத்தை பண்ணிக்கிட்டே வாங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை பார்ப்பீர்கள். அதுக்கு என்ன செய்யணும்னா, மேலேருந்து சூரியன்லேருந்து வர்ற மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு ஒரு வெள்ளை நிற ஒளி உங்கள் உச்சந்தலையில் உடல் முழுக்க நிறைஞ்சு உங்கள் கைகள் வழியாக வர்றதா ஃபீல் பண்ணிக்கிறங்க. அந்த கைகள் வழியாக வர்றதுக்கு முதல்ல ஒரு 10 தடவை கை தட்டுங்க. தட்டிட்டு இப்படி கையை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி கையில் வர்றதை ஃபீல் பண்ண முடியும். இப்படி வந்ததுக்கு பிறகு வெண்மை நிற ஆற்றல் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை என் கைகள் வழியாக என்னுடைய இல்லம் முழுவதும் நிறையட்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வீடு முழுக்க நிறைய ஆரம்பிக்கும். நீங்கள் தொழில் செய்கிற இடங்களில் அந்த
ஆற்றலை நீங்கள் நிறைக்க முடியும். இதே மாதிரி உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளே இதை நிறைக்க முடியும். நீங்கள் எங்கெங்கெல்லாம் இந்த வெண்மை நிற ஆற்றலை நிறைக்கிறீங்களோ அந்த இடத்துல முழுக்க உங்களுக்கான ஆக்கப்பூர்வமான நேர்மறையான சக்தி நிறைவு பெற ஆரம்பிக்கும். இதை பயன்படுத்த உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய லெவல் வெற்றிகள் வருவதை பார்ப்பீர்கள். இந்த பிராணசக்தியை பயன்படுத்தி தான் இன்றைக்கு நடக்கக்கூடிய பிராண சிகிச்சைகளாக இருக்கட்டும், இன்றைக்கு இது மாதிரி நிறைய சிகிச்சைகள் அனைத்தும் அடிப்படை பிராணசக்தியாக இந்த சக்தியை பயன்படுத்தி தான் செய்யப்படுகிறது. இந்த உயிராற்றல் சக்தியை பயன்படுத்த உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அபரிவிதமான மாற்றங்களை ஏற்பட பார்ப்பீர்கள். இன்னும் எனக்கு பிரச்சனையாக இருக்கிறது, அதிலிருந்து நான் எப்படி வெளியில் வருவது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கு ஒரு மனக்கட்டளையாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நீங்கள் இங்கிலீஷில் கவுண்ட் அப்படிங்கிறதற்கு பார்த்தீங்கன்னா, டிவைன் நவ் கவுண்ட் அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்திக்கிட்டே வாங்க. டிவைன் நவ் கவுண்ட், டிவைன் நவ் கவுண்ட், டிவைன் நவ் கவுண்ட். இந்த வார்த்தையை நீங்கள் அதிகமாக சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களிடம் பணம் புரளுவதை பார்ப்பீர்கள். ஏராளமான பணம் உங்கள்கிட்ட வந்துக்கிட்டு இருக்க ஆரம்பிக்கும். நீங்கள் உழைக்கிறது, நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வெற்றி பெற ஆரம்பிக்கும் என்ற தகவலை பதிவிட விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.